ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முதல் 48 மணி நேரத்திற்கான பணமில்லா சிகிச்சைக்கான கட்டணம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. திபெத்தில் 7.1 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலி. உயிரிழந்த மக்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய அரசு சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சீனாவின் கட்டுப்பாட்டில் திபெத் இருக்கும் நிலையில் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற திபெத் என இந்தியாவின் இரங்கல் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு நினைவிடம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். ராஜ்காட் வளாகத்தின் ஒரு பகுதியில் நினைவிடம் அமைக்க சம்பந்தப்பட்ட ஆணையம் ஒப்புதல் கொடுத்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜி, அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் ஆகியோர் கைது. இருவரையும் ஜனவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்கியது. ஜனவரி 10ஆம் தேதி வரை விவாதம் நடக்கும். ஜனவரி 11ஆம் தேதி விவாதத்திற்கு முதல்வர் பதிலளிப்பார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேல் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சென்ற வாரம் நடந்த சோதனையின் போது 2 கணினிகள் பழுதாக இருந்ததால் நேற்று மீண்டும் சோதனை நடத்தப்பட்டது. ஸ்பெடெக்ஸ் திட்டத்தின் கீழ் விண்ணில் ஏவப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் ஜனவரி 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு டாக்கிங் செய்யப்படுகிறது என இஸ்ரோ அறிவிப்பு. PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கிறது இஸ்ரோ. இஸ்ரோ புதிய தலைவராக V. நாராயணன் நியமனம். இவர் கன்னியாகுமரியை பூர்வீகமாக கொண்டவர். நாராயணன் ஜனவரி 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக பதவியேற்கிறார். கர்நாடக இசைக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைத்தவர் கருணாநிதி என்றும், போதனைகள் போதிக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைத்தவர் கருணாநிதி என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பேச்சு. ஆனால் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்ற 1991க்கு பிறகுதான் சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் வழக்கம் கொண்டுவரப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடக்கம். ஜனவரி 10, 13, 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் வேண்டும் எனவும், பல சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களை திறமை, நேர்மையின் அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்றும் தமிழகம், புதுச்சேரி பார் கவுன்சில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வலியுறுத்தல். கோயம்பேடு ஆவடி இடையே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை 20 நாட்களில் தயாராகும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. இந்த வழித்தடத்தில் கோயம்பேடு, திருமங்கலம், பாடி, புதுநகர், வாவின், அம்பத்தூர், தொழில்பேட்டை பேருந்து நிலையம், திருமுல்லைவாயில், ஆவடி ஆகிய இடங்களில் மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவராக முன்னாள் குண்டு எறிதல் வீரர் பகதூர் சிங் சாஹூ தேர்வு. இவர் 2000, 2004 ஆகிய ஆண்டுகளில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார். 2002ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்றார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விர்ஜீனியா மாகாணத்தில் இருந்து ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு தேர்வான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுகாஷ் சுப்பிரமணியம் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். சர்டிஃபைடு ஆர்கானிக் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான விதிகளை மத்திய அரசு வகுத்துள்ளதாக DGFT எனப்படும் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவிப்பு. இந்த புதிய விதிகள் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 180 நாட்களில் அமலுக்கு வரும் என DGFT தகவல். இந்தியாவில் 25,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாகவும், 2030ற்குள் 1 கோடி இந்தியர்களுக்கு AI தொழில்நுட்பத்தில் பயிற்சி கொடுக்கப்படும் என்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் சத்யா நாதல்லா தெரிவித்துள்ளார். ஃபார்முலா கார் பந்தயத்தில் முறைகேடு செய்ததாக பாரத் ராஷ்டிரிய சமிதி செயல் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KT ராமராவ் மீதான வழக்கை ரத்து செய்ய தெலுங்கானா உயர்நீதிமன்றம் மறுப்பு. இதை எதிர்த்து KT ராமராவ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல்.
கும்பமேளாவுக்கு அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சியாக இருப்பது கங்கா சாகர் மேளா என்றும் மத்திய அரசு இந்த நிகழ்ச்சிக்கு நிதி ஒதுக்குவது இல்லை எனவும் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஒடிசாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் திருவிழா நடக்க இருப்பதாகவும் இது மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரிய பெருமைகளை உலகெங்கும் பரப்பும் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம். தமிழகத்தில் சென்ற ஆண்டு நாய்க்கடியால் 4,80,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது 2023ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 40,000 அதிகமாகும். அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 37,011 பேர் நாய்க்கடி வாங்கியுள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே காப்புக்காட்டில் மான் வேட்டையாடிய 3 பேர் கைது. அவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி, இருசக்கர வாகனம் பறிமுதல். வேட்டையாடிய மான் மற்றும் நாட்டு துப்பாக்கியுடன் தப்பிய 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறவினர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. 2017இல் செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை முறைகேடாக மாற்றிய புகாரில் சோதனை நடக்கிறது. சென்னை பெரம்பூரில் உள்ள ஈசிபை துணிக்கடையில் பேப்பர் பைக்கு 16 ரூபாய் வாங்கியதாக ஸ்ரீதர் என்பவர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு இழப்பீடாக 10,000 ரூபாயும் வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாயும் வழங்க சென்னை வடக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, நாகர்கோவில், தூத்துக்குடி, கோவை, கன்னியாகுமரி ஆகிய நகரங்களுக்கு வழக்கமாக 1000 ஆம்னி பஸ்கள் இயக்கப்படும் நிலையில் கூடுதலாக 1000 ஆம்னி பஸ்களை இயக்க முடிவு செய்துள்ளதாக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தகவல். ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடும் திமுக தங்களது 40 எம்பிக்களை வைத்து டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை முன்போ அல்லது பிரதமர் இல்லம் முன்போ போராட வேண்டியதுதானே? டெல்லியில் போராடாமல் தமிழகத்தில் போராடி என்ன பயன் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி. ஆளுநர் நிகழ்ச்சி நடக்கும்போது தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது நாடு முழுவதும் உள்ள மரபாகும். இதை செய்ய தவறிய அப்பாவு போன்றோர் கண்டனத்திற்கு உரியவர்கள். திமுக இதுபோல நடந்து கொண்டால் மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா எச்சரிக்கை. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே 16 வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் சுரேஷ் என்பவருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அரும்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த தென் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த கும்பலின் தலைவன் கெம்பாலா கைது. டெல்லியில் முகாமிட்டு தேடிய தனிப்படை போலீசார் கெம்பாலாவை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் ரேஷன் கார்டுக்கு 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வட்ட வழங்கல் அலுவலர் சுமதியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் வருமான வரி கணக்கில் பல கோடி ரூபாய் மோசடி. இதில் ஈடுபட்ட பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கல்வித்துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையை கண்டித்து இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டம். திருநெல்வேலி சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இதுவரை 8 பெட்டிகள் வரை இணைக்கப்பட்ட நிலையில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 16 பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிப்பு. மத்திய மாநில தகவல் ஆணையங்களில் இருக்கும் காலியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் எனவும் மத்திய மாநில தகவல் ஆணையங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தகவல் ஆணையங்களில் அதிகாரிகளை மட்டுமே நியமிப்பது ஏன் எனவும் பல்வேறு துறை சார்ந்தவர்களை ஏன் நியமிப்பது இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி. ஐரோப்பாவில் ஷெங்கன் பிராந்தியத்தின் பிரச்சினை முடிவுக்கு வந்ததால் ருமேனியா, பல்கேரியா ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முழு உறுப்பினர்களாக மாறின. இதையடுத்து ஹங்கேரி, ருமேனியா இடையே புதிய சோதனை சாவடி திறக்கப்பட்டது. அப்போது சோதனை சாவடி வழியாக சென்ற நாய்க்கு இரு நாட்டு ராணுவ வீரர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி சரியாக விளையாடவில்லை என்பது உண்மைதான் எனவும் அதற்காக அவர்களை விமர்சிப்பது நியாயமற்றது என்றும் இந்திய அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் கருத்து. தமிழ் சினிமாவில் ஒரு சாதாரண மனிதனாக தான் சம்பாதிப்பதை சிலர் ஆதரிக்கிறார்கள் என்றும் முகத்திற்கு நேராகவே சினிமாவில் இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டவர்களும் இருக்கிறார்கள் எனவும் நடிகர் சிவகார்த்திகேயன் கூறினார்.
அயோத்தி ராமர் கோவிலில் புகைப்படமோ வீடியோவோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு 50,000 ரூபாய் மதிப்புடைய சன்கிளாஸ் கேமரா மூலம் புகைப்படம் எடுத்த குஜராத்தைச் சேர்ந்த ஜானி ஜெயக்குமார் என்பவர் கைது. இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்மன் கில்லை அவரது திறமைக்கு மீறி மிகையாக மதிப்பிடுகிறார்கள் என்று தான் தொடர்ந்து கூறி வருவதாகவும் தனது பேச்சை யாரும் கேட்பதில்லை எனவும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் கருத்து. பஞ்சாப் சிறைகளில் இருக்கும் சீக்கிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என குவாமி இன்சாஃப் மோர்ச்சா என்ற அமைப்பு கோரிக்கை. இதை வலியுறுத்தி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வீட்டை நோக்கி பேரணி. அவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகைகுண்டு வீசியதால் பரபரப்பு. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் 540 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 18 வயது பெண் 33 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட நிலையில் அவர் சுயநினைவை இழந்ததால் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆளுநர் கூறும் மரபை பின்பற்றுவதில் என்ன கஷ்டம்? ஆளுநரை பற்றி தமிழக அமைச்சர்கள் மிக மோசமாக பேசுகிறார்கள். ஆளுநரை திட்டமிட்டு அவமரியாதை செய்வதே திமுகவின் நோக்கம் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 8 காவல்துறையினரின் உடலுக்கு அம்மாநில முதல்வர் விஷ்ணு தியோ சாய் அஞ்சலி. உயிரிழந்தவர்களின் சவப்பெட்டியை சுமந்து சென்ற முதல்வர் அஞ்சலி செலுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த முஷாபர் அகமது என்பவரின் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் ஜம்மு காஷ்மீர் போலீசாரால் முடக்கம். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மகா கும்பமேளாவை காணும் வகையில் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை காசி தமிழ் சங்கமம் நடத்த முடிவு. நவம்பர் மாதம் குளிர் அதிகமாக இருக்கும் என்பதால் இனி காசி தமிழ் சங்கமம் பிப்ரவரியில் நடத்தப்படும் என அறிவிப்பு. அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களால் பிரச்சனை வருவதால் அவற்றை பொது இடங்களில் வைக்காமல் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது பொது இடத்தில் சொந்தமாக இடம் வாங்கி வைக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை யோசனை. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 7 மாதங்களாகியும் சீருடை வழங்கப்படாததால் மாணவ மாணவிகளின் பெற்றோர் கடைகளில் விலை கொடுத்து சீருடை வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார்.